ஜனவரி 19ஆம் நாள் பேதுருவுக்கு பரலோகத்திலிருந்து இயேசுவானவரை பற்றி வெளிப்படுத்தப்பட்ட அறிக்கை. சீமோன் பேதுரு, இவன் யோனாவின் மகன். அந்திரேயா இவனுடைய சகோதரன். இவர்கள் இருவரும் யோவானும் யாக்கோபும் மீன்பிடி தொழில் செய்தவர்கள். ஆகவே தொழிலளவில் கூட்டாளிகள். இவர்கள் 4 பேரும் யோவான் ஸ்நானனின் சீஷர்கள். யோவான் ஸ்நானன் இயேசுவை கண்ட பொழுது கொடுத்த சாட்சியை கேட்ட அந்திரேயா போய் பேதுருக்கு சொல்லி அவனை இயேசுவிடம் கூட்டிக் கொண்டு வந்தான். அப்பொழுது அவர் அவனை பார்த்து அரமேக் பாஷையில் பாறை என்று அர்த்தம் கொண்ட கேபா என்னும் மறு நாமத்தை இவனுக்கு சூட்டினார். கேபா என்பது கிரேக்க பாஷையில் பெட்ராஸ், இது தமிழ் பாஷையில் பேதுரு என்று அழைக்கப்படுகிறது. இதன்பின் இவர்கள் இயேசுவும் போதகர்களில் ஒருவர் என்று எண்ணிக்கொண்டு திரும்பவும் தமது தொழிலுக்கு போனார்கள். சில காலம் சென்ற பின்பு இயேசு கப்பர்நகூமிலே போதித்து கொண்டிருக்கும் போது இந்த 4 பேரையும் அழைத்து அவர்களை தமக்கு சீஷராக்கினார். இன்னும் சில நாட்கள் சென்ற பின்பு இவர்களையும் வேறு 8 பேரையும் சேர்த்து அப்போஸ்தலர் கூட்டத்தை ஏற்படுத்தினார். இது முதல் சீமோனுக்கு பேதுரு என்ற பெயரே வழங்கப்பட்டது. சீஷர்கள் எல்லாருக்குள்ளும் இவனுக்கே முதலிடம் கிடைத்தது. பேதுரு இயேசுவை பற்றி கூறிய அறிக்கையில் அவருடைய தெய்வீக தன்மையை உணர்ந்திருந்தான் என்று எண்ணுவதற்கு இடம் உண்டு. இதை நாம் யோவான் 6ஆம் அதிகாரம் 68 மற்றும் 69ஆம் வசனங்களில் வாசிக்கிறோம். சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம் என்று சொன்னான். பின்னும் ஒரு தருணத்தில், ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாய் இருக்கிறேன் என்றும் சொன்னான். லூக்கா 22ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். ஆனாலும் தருணம் கிட்டிய போது அவரை முற்றிலுமாய் மறுதலித்தான். இப்படி இருந்தும் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பின்பு அப்போஸ்தலர் எல்லாருக்குள்ளும் பேதுருக்கே முதலில் தரிசனமானார். ஊழியத்தளவில் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் முதற் பாகம் முழுவதிலும் பேதுருவின் ஊழியத்தை பற்றியே கூறப்பட்டிருக்கிறது. கடைசியாக எல்லா அப்போஸ்தலர்களுக்குள்ளும் இவனே ஆண்டவர் அடைந்ததை போன்ற மரணத்தில் பங்கு பெற்றான். இதிலும் தன்னை தலைகீழாக சிலுவையில் அறையும்படி கேட்டு அப்படி இரத்த சாட்சியாய் மரித்தான். கிபி 68ஆம் ஆண்டில் என்பது வரலாறு. மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 16ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும்போது 13ஆம் வசனம் முதல், பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். இயேசு கிறிஸ்துவின் இந்த அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய நிருபங்களிலே முதலாம் நிருபத்தில் பொந்து, கலாத்தியா, கப்பதோக்கியா, ஆசியா, பித்தினியா தேசங்களிலே சிதறி இருக்கிறவர்களில் பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படி ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தேர்ந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதும்போது வாடாத கிரீடம் பெற வழியை கற்றுக் கொடுத்தார். அதாவது 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களில் நாம் வாசிப்பது போல, அதாவது உங்களில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியுமாய் இருக்கிற நான் புத்தி சொல்கிறது என்னவென்றால், உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும்போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள் என்றும் சொல்லிக் கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எருசலேமில் உள்ள சனகரிப் என்ற சங்கத்தில் பேதுரு தைரியமாக அறிக்கையிட்ட பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து அவர்களை நோக்கி,
ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேலின் மூப்பர்களே, பிணியாளியாயிருந்த இந்த மனுஷனுக்கு செய்யப்பட்ட உபகாரத்தை குறித்து எதினாலே இவன் ஆரோக்கியமானான் என்று நீங்கள் இன்று எங்களிடத்தில் விசாரித்து கேட்டால், உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாயிருக்கிற நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறான் என்று உங்கள் எல்லாருக்கும், இஸ்ரவேலர் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவது. வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூலைக்கு தலைக்கல்லானார். அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்றான். பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு, அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு, அவர்கள் இயேசுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். இதனை நாம் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 8 முதல் 13 வசனங்களில் வாசிக்கிறோம். முடிவாக பிலிப்பு செசரியாவில் பேதுரு முதல் போப்பாக நியமிக்கப்பட்டார் என்று வரலாறு சொல்கிறது. அதாவது போப்பாண்டவராக நியமிக்கப்பட்டார் என்றும், அவருக்காக கொடுக்கப்பட்ட அந்த பரலோகத்தின் திறவுகோல் என்பதை அடையாளப்படுத்தும் விதமாக சாவிகள் அவருக்கு வழங்கப்பட்ட அதிகாரத்தின் அடையாளம் என்றும் ரோமன் கத்தோலிக்க திருச்சபை குறிப்பிடுகிறது. இந்த அதிகாரம் அந்த ரோமன் கத்தோலிக்க திருச்சபை நம்புவது போல தலைமுறையாக போப்பாண்டவர்களுக்கு இன்று வரை அது கடத்தப்பட்டு வருகிறது, அவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. பூமியில் கர்த்தரின் பிரதிநிதியாக அவர் பேதுரு நியமிக்கப்பட்டது போல அவர் வழி வந்த போப்பாண்டவர்களும் நியமிக்கப்பட்டு பாவத்தை மன்னிப்பதற்கு ஜெபிப்பதற்காகவும் பூமியில் உள்ள விஷயங்களை அனுமதிக்கவும் அல்லது தடை செய்யவும் அதிகாரம் உள்ளது என்றும் வரலாறு நமக்கு சொல்லித் தருகிறது. இயேசுவானவர் மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு தம்முடைய சீஷர்களுக்கு அருளின தரிசனங்களிலே 3வது தரிசனத்தில் அவர் சீமோன் பேதுருவை பார்த்து, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்று அவனை 3 தரம் வினாவி, என் ஆடுகளை மேய்ப்பாயாக, என் ஆடுகளை மேய்ப்பாயாக, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்று அவனுக்கு அதிகாரத்தை வழங்கினார். மட்டுமல்லாமல் அவன் என்ன மரணத்தினால் அவன் சாகப் போகிறான் என்பதை அவர் அவனுக்கு குறிப்பாக இன்ன விதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்தப் போகிறான் என்பதையும் அவனுக்கு கற்றுக் கொடுத்தார். அதை சொல்லி முடித்த பிறகு என்னை பின்பற்றி வா என்றும் சொல்லி முடித்தார். நீ இளவயதாய் இருந்தபோது உன்னை நீயே அறை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயதுள்ளவன் ஆகும்போது உன் கைகளை நீட்டுவாய். வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இதை